தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக குளம் போல் தேங்கி நிற்கும் மழை நீரால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மனநல பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, காய்ச்சல் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீர் உள்ளே புகுந்து நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். மழை பெய்யாத போதிலும் மழை நீர் வடியாததால் நோயாளிகள், மருத்துவமனை ஊழியர்கள் அந்த தேங்கிய மழை நீரிலேயே நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மழை நீரை வெளியேற்ற ஒரு மோட்டார் மட்டுமே செயல்பட்டு வரும் நிலையில் மற்ற மோட்டார்கள் இயக்கப்படாததால் மழைநீர் வெளியேறாமல் அப்படியே தேங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் தொடர் கனமழையால் சென்னையை போல் பாலத்தின் மேல் வரிசை கட்டி பாதுகாப்பாக கார்களை நிறுத்தி வைத்துள்ளனர் உரிமையாளர்கள். பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரி குளங்களின் தண்ணீர் நிரம்பி ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் வெள்ளத்திலிருந்து காத்துக்கொள்ள தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையின் மேல் கார் உரிமையாளர்கள் தங்கள் கார்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சிவகங்கையில் சிறு மழைக்கே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் இன்னலுக்கு ஆளாகினர். சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள சிபி காலனியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதி முழுவதும் பள்ளத்தில் அமைந்திருப்பதால் மழை நீர் வீதிகளில் தேங்கி வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த சிறு மழைக்கே 5க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்து குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகினர். வீடுகளில் இருந்த பொருட்கள் மழை நீரில் நனைந்து சேதமடைந்த நிலையில் உணவு சமைக்க வழியின்றி தவித்தனர். வீட்டை சுற்றி மழை நீர் தேங்கியுள்ளதால் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் புகும் அபாயம் இருப்பதாகவும் நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்றும் குடியிருப்பு வாசிகள் அச்சம் தெரிவித்தனர். இதனால் மழை நீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வயல்களில் தேங்கிய தண்ணீரால் நெல்மணிகள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மண் வயல், தேன் வயல், குணில் வயல், அல்லூர் வயல், தொரப்பள்ளி, புத்தூர் வயல் போன்ற பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பலத்த காற்றுடன் பெய்த பரவலான மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வயல்வெளிகள் முழுவதும் தண்ணீர் நிரம்பிய நிலையில் நெற்கதிர்கள் அடியோடு சாய்ந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீர் தேங்கியுள்ளதால் அறுவடை செய்ய முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் அரசு இதனை கருத்தில் கொண்டு விவசாய நிலங்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.